சொரைக்காய் பச்சடி தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் பாதி சொரைக்காய் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இது தோல் சீவிட்டு சின்னதாக கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். சொரைக்காயை தோல்லாம் சீவிட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு நான் இது மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் இட்லி தட்டு வச்சு ஒரு கிண்ணத்தில் வச்சாலும் சரி, இல்லை இட்லி தட்டுலேயே டேரெக்டாக அப்படியே வச்சு வேக வச்சாலும் சரி. இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா வேகட்டும். நல்லா மூடி வச்சிடும். ஒரு 5 நிமிஷம் ஆகிட்டு நல்லா வெந்திருக்கு. இதை எடுத்து நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றி இந்த பூசணிக்காய்க்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தேங்காய், ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய். இதை அப்படியே குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். குறப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. அந்த காயை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிருக்கிறேன். காயில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம தயிர் கொஞ்சம் கெட்டி தயிராக ஊற்ற போகிறோம். இதையும் இது கூட போட்டு பல்ஸ் மோட்டில் அரைச்சிக்கிங்க. தண்ணி ஊற்றக்கூடாது. ஒரு 1/2 கப்பு நல்லா கெட்டி தயிரை நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். கட்டி இல்லாமல் தயிர் நல்லா கட்டி இல்லாமல் அடித்து எடுத்தாச்சு. இப்போ இதில் கலந்துக்கலாம். நல்லா இப்போ கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு கடாயில் நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை தாளித்து இதில் கொட்டுது. இது அப்படியே நல்லா ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கப்புறம் தான் பரிமாறணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா ஊறி நல்லாயிருக்கும். மேலே கொஞ்சம் மல்லித்தழை தூவிக்கலாம். நல்லா வித்தியாசமான ஒரு சுவையில் சொரைக்காய் தயிர் பச்சடி ரெடி. இதே மெத்தடில் பூசணிக்காய் வச்சும் செய்யலாம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.